ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்டேட் பற்றிய நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிங் சம்மந்தமான ஒரு வேலையா தான் இருக்கும். இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, 10த் படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து ஐசிஐசி பேங்க்லேருந்து வேலை வந்து கிடைக்கும். இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது? இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது? என்னென்ன போஸ்டிங்க்கு என்ன வேக்கன்சி? எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? தமிழ்நாட்டில எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? எவ்வளோ சேலரி? எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. எப்படி அப்ளை பண்ணுறது மொதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. டைரக்ட்டா நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, டைரக்ட்டா இன்டர்வியூல போய் அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுமே கிடையாது. எப்படி அப்ளை பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா, வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாரி வீடியோஸ் போட்டாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன பார்த்துரலாம். அதாவது ஐசிஐசி பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய 2020க்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி, ட்ரிபிள் இ, இன்ஜினியரிங் யார் படிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கிற முடியும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10த் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூல தான் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் நேம்ஸ் வரைக்கும் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசி பேங்க் லிமிடெட். போஸ்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் கிரெடிட் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் சேல்ஸ், சீனியர் ஆஃபீசர், அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், ரிலேஷன்ஷிப் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமான போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ற மோடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடு தான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 83,348 போஸ்டிங் குடுத்துருக்காங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியாலயே. அப்புறம் வந்து எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் டைப் தான். நீங்க வந்து பேங்க் உள்ள தான் வந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். வெளியில ஃபீல்டு ஒர்க் எதுவும் கிடையாது. ஹூ கேன் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து ஆண் மற்றும் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் தான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசு இருந்தாலே போதும். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதிகபட்சமா வயது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லல. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீல் தான். ஜாப் லொகேஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா. நம்ம இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து அவைலபிளா விட்டுருக்காங்க. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாரி 10த், 12த் டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை லிங்க்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜுக்கு போகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து இருக்கும். நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு, அத வந்து உங்களுக்கு வந்து டெமோவோட காட்டுறேன். அப்ளை லிங்க்குங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐசிஐசி பேங்க் கெரியர் பேஜ் வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் வைஸா நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். லொகேஷன் வைஸா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபங்ஷன் வச்சு நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன போஸ்டிங் தேவைப்படுது, அதாவது மேனேஜர் போஸ்டிங் தேவைப்படுதுன்னா, மேனேஜர் போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெச்ஆர் தேவைப்படுதுன்னா, ஹெச்ஆர் கிளிக் பண்ணி எந்தெந்த லொகேஷன் உங்களுடைய லொகேஷன் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். லொகேஷன கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி இருக்கு. அதாவது தமிழ்நாட்ல இருக்கு. அத வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். நீங்க வந்து எந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிங்கா இருக்கீங்களோ, அந்த ஜாப வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸர் ப்ரோக்ராம்ங்கிறத வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இத கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அத வந்து கவனமா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. தகுதியும், விருப்பமும் உள்ளவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கோங்க. அது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிராம் செக்டார் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டீம் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லொகேஷன் வந்து பெங்களூர்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் அட் ஐசிஐசி பேங்க்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மந்த் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐஎம்ஏல பெங்களூர்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் ட்ரெய்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐசிஐசி பேங்க்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டூ 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங்காவே இருக்கும். அதிலயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைப்பண்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி எல்லாமே குடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 55 மார்க்கு பெர்சன்டேஜ் வந்து நீங்க வந்து எடுத்திருந்தாலே போதும். அதுக்கு கம்மியா இருக்கிறவங்க கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து எலிஜிபிள் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ தான். எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுமே கிடையாது. தமிழ்நாட்ல இருக்கிறவங்க 38 பீப்பிள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஆன்லைன் மோடு தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் டேட் எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
இந்த வருஷம் 2020 டிசம்பர் 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர்க்கான ஸ்டாஃப் வந்து எடுக்க போறதா வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு. நல்லா வந்து கவனமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ரீட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுக்கான ஒரு ஜாப்ப வந்து நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கிற முடியும். அந்த கோவிட்-19 கொரோனானால நெறைய பேருக்கு வேலை இழந்தவங்க நெறைய பேர் இருக்கீங்க. நம்ம WhatsApp குரூப்லயும் நெறைய பேர் ஜாப் கேட்டுக்கிட்டு தான் வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய WhatsApp அண்ட் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க யாராவது நம்முடைய வீடியோ மூலியமா பார்த்து நீங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.